அதைத்தான் பவுல் உணர்ந்து கொண்டு அவன் என்ன செய்கின்றான், அதுவரைக்கும் அவன் சீசர்களை கொல்லுகிறவனாயிருந்தான், அடிக்கிறவனாக இருந்தான், அவர்களை தீக்கிரையாக்குகிறவனாய் இருந்தான். காரணம், கையிலே சட்டம் இருந்தது, அவர்களை கொல்லுவதற்கான சட்டங்கள் இருந்தது. துணிகரமாய் செயல்பட்டான். ஆனால் அவன் போன பாதையிலே அவன் அறியாத ஒருவர் அவனுடைய வாழ்விலே வழியிலே தடுத்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின பொழுது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டது, தன்னுடைய நோக்கம் முழுவதும் மாற்றப்பட்டது. அதுவரை சீசர்களை பார்த்து பார்த்து அடித்தான், பார்த்து பார்த்து கொண்டு போட்டான். அதனால தான் இங்க பார்க்கிறோம், அவர்கள் இவனை கண்ட பொழுது பயந்து நடுங்கினார்கள். காரணம், இவன் அல்லவா நம்மை போன்றோரை அடித்தவன், இவன் அல்லவா நம்மை போன்றவரை கொண்டு போட்டவன், இவன் அல்லவா அநேகரை கொலை பாதகத்துக்கு உட்படுத்தினவன் என்று சொல்லி சீசர்கள் பயந்தார்கள். ஆனால் அவனுடைய சாட்சியை அறிந்த பர்னபாவோ இவனை கொண்டு போய் சீசர்கள் மத்தியிலே நிறுத்தி அவன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மாற்றங்களை சாட்சியாக அறிவித்து சீசர்களுக்கு அறிமுகப்படுத்தின பிற்பாடு இந்த பவுல் அப்போஸ்தலன் எழும்பி நின்று பலவிதமான ஸ்தோத்திரம் வார்த்தைகளை, தேவன் செய்த அற்புதங்களை பலமாய் அறிவித்தார்.